ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான பேபி ஷார் தீம் கேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg டால் கேக்கில் கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ண ஆர்டர். அண்ட் இது கூடவே வந்து எனக்கு கப் கேக்ஸும் வந்தது. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், என்ன வரும். ஸோ அது தனியாக வந்து உங்களுக்கு வீடியோவாக வரும், இல்லை வந்திருந்தால் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து டால் கேக் வந்து 1 kg. ஸோ 7 inch டின்னில் வந்து நான் 2ஆக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் என்னோடய சிக்னேச்சர் டிஷ். ஸோ இது கூட வந்து நான் ஃபில்லிங்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ் லைக் ஃபில்லிங்ஸ் கூட வந்து கொஞ்சமாக க்ரீம் போட்டு கொஞ்சம் நம்ம வந்து இதை டைல்யூட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட மில்க் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒரு 1. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் சிரப்புக்காக வந்து ரோஸ் மில்க் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நாம் குடிக்கிற மாதிரி திக்கான ரோஸ் மில்க் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சோக் ஆகாது. ஸோ கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் மில்க் எசன்ஸும் நம்ம போட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து 4ஆக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈச் 2 தடவை நம்ம கட் பண்ண போகிறோம். ஐ திங்க் நான் 7 inchன்னு சொன்ன நினைக்கிறேன், தப்பு. இது வந்து 6 inch டின்னில் வந்து நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் டால் கேக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து 4ஆக நான் வந்து லேயர்ஸ் வந்து பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டால் கேக்காக வரும், ரொம்ப டாலும் இல்லை, ஒரு 5 inch to 6 inch ரேஞ்சில் நமக்கு வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு லேயராக வச்சுட்டு நாம் வந்து ரோஸ் மில்கில் வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டிங்கும் வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது தனியாக நான் கலரில் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அந்த எசன்ஸில் இருக்கிற கலரே தான். ஸோ ரொம்ப மைல்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது கூட நம்ம வந்து ஃபில்லிங்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு நம்ம லைன் பை லைனாக நம்ம அடுக்கிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் ஸ்டாக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஒரு பேக்கிங் டின் 2மே 6 inch தான், பட் ஒரு பேக்கிங் டின் மட்டும் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, அந்த பேக் பண்ண அந்த டின் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் லேயருக்கு வச்சுட்டு நடுவில் வைக்கிற 2 லேயரையுமே வந்து நான் ஸ்மால் சைஸ் இருக்கிறத நான் வச்சுட்டேன். பட் எனிவே இது வந்து ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து கரெக்டாக ஐசிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் பெரிய டின்னில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் லேயர்லேயும் லாஸ்ட் லேயர்லேயும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற லேயர்ஸ் சின்னதாக இருந்தாலும் நம்ம கவரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக 4 லேயர்ஸும் நம்ம வச்சு நாம் இப்போ வந்து க்ரம் கோட் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து செட் பண்ணி வச்சிட போகிறோம். யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ இப்போ எப்படி நான் கவர் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். க்ரம் கோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபுல்லுமே கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஃப்ராஸ்டிங்லேயோ இல்லை ஃபைனல் இதில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி ஆச்சுனாலும் அதுக்கான பேனிக் எதுவுமே ஆக வேண்டாம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லுமே ரெடி பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேபி ஷார் கேக் வந்து நான் இதை பண்ணுறேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து ட்ராவல் பண்ண போகுது, ப்ளஸ் நமக்கு வந்து டால் கேக்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுக்கணும். நான் வந்து சின்ன கேக்குங்கிறதுனால பேப்பர் ஸ்ட்ராஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம பெரிய கேக்காக போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிஃபான மெட்டீரியலில் நம்ம வந்து டோவல்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது 2 இதில் கேட்டிருந்தாங்க, ப்ளூ அண்ட் பிங்க் 2 மிக்சடாக வந்து கேட்டிருந்தாங்க. நான் 2மே வந்து பேஸ்டல் ஷீட்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு மினிமல் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கஸ்டமர் கேட்டாங்கன்னா மட்டும்தான் நான் டார்க் கலர்ஸ்க்கு வந்து நான் போவேன். டார்க் அண்ட் ப்ரைட் கலர்ஸ்க்கு, இல்லைன்னா மோஸ்ட்லி பேஸ்டல் கலர்ஸ் தான் ஐ வுட் ப்ரிஃபர். ஸோ என்னோடய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸும், பட் அது வந்து கஸ்டமர் இன்சிஸ்ட் பண்ணதுனால தான் நம்ம அப்படி பண்ணியிருப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எங்கெங்கெல்லாம் பேச்சஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ராப் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 கலர்ஸ் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், 2 இல்லை 3. ஸோ வேறு கலர்ஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே 2மே ஸ்பட்ஜ் ஆகிடும் ஒட்டுக்கா. அப்போ 2க்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நாம் இதை வந்து ஐசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு நாம் இந்த டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது.
அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ராப்பர் டிசைனு நம்ம வந்து கொடுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். மேலே வந்து அந்த பேலட் நைஃப் வச்சு ஒரு டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன், அதுவும் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஈவினிங் 7 o'clock தான் கொண்டு போய் டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே டைம் இருந்தது. ஸோ அது வரைக்கும் அது செட் ஆகட்டும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நம்ம டாப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பலூன்ஸ் அண்ட் அந்த பேர்ஸ், குட்டி குட்டி பேர்ஸ் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு கூட ஸ்ட்ரா வச்சுக்க போகிறேன். உடன் தான் கொடுப்பேன் எப்போவுமே, பட் அது வந்து அந்த கலருக்கு வந்து அவ்வளோவா கொஞ்சம் ஆடாக தெரியும்னு நான் ஸ்ட்ராஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 4 பலூன்ஸ் வந்து வச்சுருக்கேன், 2 பிங்க் 2 ப்ளூ மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாய் ஆர் கேர்ள் அதையும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதையும் நான் ரெடி பண்ணேன். அதுக்கு தான் பாடாப்பட்டேன். என்னென்னா அந்த பாய் ஆர் கேர்ள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் அதுக்கு கீழே வைக்கிற அந்த இது வந்து டிசைன் என்கிட்ட இருக்குது. பட் அந்த டிசைன் மாதிரி வைக்கிற மாதிரி பேனர்ஸ் இருக்குது, பட் அது வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே நிறைய இருந்ததுனால அது பத்தவே இல்லை. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப மண்டையை உடைச்சிட்டு கடைசியில் சும்மா ரஃப்பாக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணேன் அந்த ஃபாண்டண்ட்டை. அது ஒரு மாதிரி அன்ஈவன் ஷேப் டிசைன் வந்துச்சு. ஸோ இதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதையே வந்து வச்சுட்டு லைட்டாக கலர் மட்டும் கோடிங் கொடுத்துட்டு அதையும் நம்ம ஸ்டிக் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்க போகிறோம். இது எல்லாமே ட்ரை ஆகட்டும். இது எல்லாமே எனக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. நைட்டு தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தது. இது கூடவே வந்து எனக்கு இன்னும் 2 கேக் ஆர்டர்ஸுமே இருந்தது. நம்ம அந்த கேக் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பிஸியாக தான் இருந்தது. இந்த கேக்கோட ஒர்க் மட்டும் கொஞ்சம் நமக்கு பெண்டிங் இருந்துச்சு. அண்ட் இது ஃபைனலாக நம்ம வந்து டெலிவரி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அசம்பிள் பண்ணிக்கிட்டோம். அண்ட் எல்லாம் அசம்பிள் பண்ணி அப்படியே தான் கொண்டு போய் நான் வந்து கொடுத்தேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து டாப்பர் கொடுத்துருவேன், அங்கே அசைன் பண்ண சொல்லுவேன். பட் இது வந்து அவ்வளோவா இடிக்கலை. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே மேனேஜபிளாக கொண்டு போய் கொடுத்துட்டேன். இது வந்து ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது மாதிரியே வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பாய் ஆர் கேர்ள்னு கேட்டிருந்தாங்க, அதையுமே வச்சு ஃபோட்டோ ஷூட்டும் முடிச்சிட்டோம் அழகாக. ஸோ சிம்பிளான கேக் எட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு பேபி ஷார்க் கேக் வந்து பண்ணும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நம்ம பர்த்டே கேக் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஆனிவர்சரி கேக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்து எனக்கு ஆனிவர்சரி கேக்ஸே வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி பர்த்டேஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு கிராஜுவேஷன் கேக்கும் பண்ணியிருக்கோம், இப்போ பேபி ஷார்க் கேக்கும் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் கேக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமேலு இந்த மாதிரி டால் கேக் பாக்ஸ் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீன்வைல். ஸோ அதில் தான் நம்ம வந்து இது லைக் பாக்ஸ்குள்ளே வச்சு கரெக்டாக இருந்தது. நமக்கு வந்து லைட்டாக வந்து பலூன்ஸ் மட்டும் இடிச்சுது, அதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதோட நம்ம பேக்கிங்கும் வந்து முடிஞ்சுது. ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேக்கை தூக்கிட்டு சரியான டிராஃபிக் அதில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.